கணியன் பூங்குன்றன் என்ற இந்தியாவைச் சேர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவன். இந்த உலகம் எல்லாம் ஒன்றுதான் என்று அவன் சொன்னதைத்தான் இன்றைக்கு இணையத்தினாலே உலகம் எல்லாம் ஒன்றுதான் என்று நாங்கள் நிரூபித்து கொண்டிருக்கின்றது உலகம். அவன் இன்றைக்கு உலகத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தமிழனாக இருக்கின்றான். அப்பேற்பட்ட கணியன் தன்னுடைய பேரிலே அந்த கவிதையிலே அவன் 2000 வருடங்களுக்கு முன்னர் தன்னுடைய ஊரிலே கல்லில தான் இந்த கவிதை எழுதியிருக்கு. அதில் தன்னுடைய பேரை போட்டிருக்கிறான். என்னுடைய பேர் கணியன் பூங்குன்றன் என்று. யாதும் ஊரே யாவரும் கேளிர், இந்த உலகமெல்லாம் எங்களுடைய ஊர், இந்த உலகம் ஒன்று, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரே குடும்பம் என்று எடுத்து சொன்ன இந்த கணியன் மறந்து போடாமல் தன்னுடைய பேருக்கு பின்னாலே பூங்குன்றம் என்கின்ற தன்னுடைய பேரையும் அவன் எடுத்து போட்டான். அப்பேற்பட்ட அவனுக்கு ஊர் மீது ஒரு அபிமானம் இருந்த காரணத்தினால் தான் அந்த கணியனுக்கு உலகத்தின் மீது அபிமானம் வந்தது. கம்ப்யூட்டருக்கு இன்றைக்கு பேர் கணினி. கணினிதான் உலகத்தை ஒன்றாக இயக்குகின்றது. அந்த கணியனுக்கு தமிழ் தாய் இறைவன் கணியன் என்று பெயரிட்ட பொழுது தமிழிலே கம்ப்யூட்டரும் கணினி ஆக மாறியது. எனவேதான் உலகத்திலே எல்லா நன்மைகளும் யாரால் முடியுமோ அவரிடம்தான் சென்று சேர்கின்றது என்கின்ற அடிப்படையிலே அவன் அதை செய்தான். எனவே நாங்களும் அவனுடைய கோட்பாட்டை பின்பற்றி வல்வை என்கின்ற பேர் எங்களுடைய ஊரினுடைய பேர், ஆனால் நாங்கள் ஊர் என்று குறுகி போய்விடக் கூடாது, உலகம் என்கின்ற நிலைமைக்கு நாங்கள் வர வேண்டும். எனவேதான் உலக வல்வையர் ஒன்றியம் என்று அதுக்கு பேரை வைத்தோம். அப்ப உலக வல்வையர் ஒன்றியம் என்று நாங்கள் பேரை வைக்கின்ற பொழுது வல்வைக்கு ஒரு சிறப்பு வருகின்றது. என்னவென்றால், உலகத்திலே நியூயார்க் என்கின்ற மிகப்பெரிய நகரத்திற்கு ஒரு உலக நியூயார்க் ஒன்றியம் என்ற பெயர் இல்லை. உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை இருக்கின்ற டோக்கியோவிற்கு உலக டோக்கியோ என்று ஒரு ஸ்தாபனம் இல்லை. உலகத்திலேயே மிக மிக பெரிய நகரங்களுக்கெல்லாம் உலக ஸ்தாபனங்களை உருவாக்கியது கிடையாது. இந்த பூங்குன்றன் உலகத்தை உருவாக்கியது போல இந்த வல்வை மக்களும் உலகளாவிய ரீதியிலே தான் இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கின்றோம். எனவே எங்களுடைய எந்த ஒரு முயற்சியையும் நாங்கள் எக்காரணம் கொண்டும் ஊரென்று கூடுகிறார்கள், சாதி என்று கூடுகின்றார்கள், வல்வெட்டித்துறையார் என்று கூறுகிறார்கள், வல்வெட்டித்துறையார் என்று நெஞ்ச நிமித்துறார்கள் என்றது அல்ல கருத்து. வல்வை மக்களால் உலகளாவிய ரீதியிலே சிந்திக்க முடியும் என்கின்ற கருதுகோளில் தான் இதற்கு உலகம் என்று பெயர் போட்டு இருக்குது. இதுக்கு ஊர் என்று பெயர் போடலை. வல்வை ஊர் சங்கம் அப்படி நாங்கள் பெயர் போடலை. வல்வை உலக வல்வை ஒன்றியம், விவிடி வேர்ல்டு, உலகத்தை பற்றி தான் நாங்கள் சிந்திக்கின்றோம். ஆகவே இது எங்களுடைய முதலாவது கருதுகோளாக இருக்கின்றது. இரண்டாவதாக, நாங்கள் 10 விவகாரத்திலே ஒன்றிணைய வேண்டியதாக இருந்தது. அதாவது ஐரோப்பாவிலே இருக்கின்ற வல்வியர்கள் எல்லோரையும் மற்றும் கனடா உட்பட எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற வல்வியர்களையும் நாங்கள் கணக்கெடுத்தால் மொத்தம் 10,000 பேர் வரை இருக்கிறார்கள். இந்த 10,000 பேரும் 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள். இந்த 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அவ்வளவு பேரையும் ஒன்றாக இணைத்து ஒரு தொலைபேசி புத்தகம் போல எல்லோருடைய பெயர்களையும் அடங்கிய ஒரு புத்தகத்தை தயாரித்தோமாக இருந்தால் அந்த வல்வியர்கள் எல்லாம் உலகமெல்லாம் எங்கே பரவி இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வந்தால் இப்பொழுது ஒரு அபிவிருத்தி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். வல்வையை அபிவிருத்தி செய்வதற்கு உங்களுக்கு எத்தனை கோடி வேணும்? நாட்டிலே அமைதி வந்த பின்னர் 10,000 வல்வேரும் ஆளுக்கு 25 பவுண்ட்ஸ் கொடுத்தாலே போதும். அந்த வல்வையினுடைய முதலாவது வேலை திட்டத்தை நாங்கள் செய்து முடிச்சு போடலாம் முதலாம் ஆண்டு. அதற்கு பிறகு 2வது வேலை திட்டம் என்ன? ஒரு உதாரணம், வல்வையில் ஒரு பெரிய ஹாபர் கட்டணும். எத்தனை கோடி வேணும்? 10,000 பேரும் ஆளுக்கு 10 பவுண்ட்ஸ் போட்டால் காணும், ஒரு ஹாபரை கட்டிடலாம். வல்வைக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி செய்யணும் என்று சொல்ல இல்லை, தமிழீழம் முழுவதும் வல்வை மக்கள்
இலங்கை பூராவிற்குமே அரிசியை இறக்குமதி கொடுத்து செய்து கொடுத்து வாழ்ந்தவர்கள். எனவே அவர்களுடைய அந்த பெருமைக்குரிய அந்த சேலை பாதிக்கப்பட்ட போரினாலே அழிந்து போன தமிழீழம் முழுவதும் எங்களுடைய முத்திரையை பதித்து நாங்கள் எங்களுக்கு டியூட்டி இருக்கு. ப்ளீஸ் தயவு செய்து எங்களுடைய ஊரவர்களும் மற்றவர்களும் இந்த பணியை கொச்சைப்படுத்தாதீர்கள். உங்களை நான் ஒன்று கேட்கிறேன். எங்களுடைய மூதாதையர்கள் அமெரிக்காவுக்கு கப்பல் ஓடினார்கள் என்று நாங்கள் பெருமையாக பேசுகின்றோம். பல்வேயர்கள் கப்பல் ஓடினார்கள் என்று. அதற்கு பிறகு இன்று பல்வேயர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அது மகத்தான விஷயம், அதை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆனால் நாங்கள் யார்? நாங்கள் போராட்டத்தில் இருந்து நேரடியாக ஈடுபடாமல் புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உலக நாடுகளிலே எல்லாம் வாழ்ந்து கொண்டு